நைட்டு வரையும் என்கிட்ட பேசினார் என் கணவர். வீடியோ காலில் என் கணவர்கிட்ட நான் பேசினேன். நல்லா இருக்கேன், ஒன்றும் இல்லை, சம்பளம் அனுப்பிடுறேன், நான் ஊருக்கு வந்துடுறேன்னு சொன்னாப்புல என் கணவர். திடீர்னு கம்பெனியில் காலையில் சொல்கிறாங்க, நேற்று காலையில் சொல்கிறாங்க உங்கள் கணவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்ன காரணம், என்ன ரீசனுன்னு கேட்டால் சொல்ல மாட்றாங்க. என்ன காரணத்தில் இறந்தாருன்னு கேட்டால் சொல்ல மாட்றாங்க. என் கணவரோட முகத்தைனாச்சும் நான் பார்க்கணும். லாஸ்ட்டாக எனக்கு உதவி செய்யுங்க சாமி. சிங்கப்பூர்ல மர்மமான முறையில உயிரிழந்த கணவருடைய உடலை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இளம் பெண் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. தஞ்சாவூர் மனோஜிப்பட்டியை சேர்ந்தவங்க பேரரசி. இவங்க தஞ்சாவூர் நீதிமன்றத்துல அட்வொகேட்டா இருக்காங்க. இவங்களுக்கு கடந்த 2016ஆம் ஆண்டு லால்குடியை சேர்ந்த சசிகுமார் அப்படின்றவங்களோட கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 6 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. இவங்களுடைய கணவர் கடந்த 4 வருஷமா சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனியில இன்ஜினியரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த நிலையில கடந்த 5ஆம் தேதி வீடியோ கால் மூலியமா தன்னுடைய கணவர் கிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 6ஆம் தேதி கணவர் பணிபுரிந்த நிறுவனத்துல இருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு. அதுல அவங்களுடைய கணவர் இறந்துட்டதா கூறி இருக்காங்க. திடீர்னு கால் பண்ணி கணவர் இறந்துட்டதா சொல்றாங்க. ஆனா மேற்கொண்டு எந்த காரணமும் சொல்லல. எதனால அவர் இறந்தாரு அப்படின்னு சொல்லாமலேயே அந்த காலை கட் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நேத்து மறுபடியும் கூப்பிட்டு உங்களுடைய கணவருடைய உடல் அழுகிய நிலையில இருக்கு, உடலை இந்தியாவுக்கு அனுப்ப இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட கணவருடைய மரணத்துல சந்தேகம் இருக்கிறதாகவும் கணவருடைய உடலை மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்கும்போது முறையான தகவல் தர மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. ஐயா வணக்கம் ஐயா. என் கணவர் பேர் சசிகுமார். நாங்கள் 2 பேரும் திருமணம் ஆகி 5 வருஷமா நான் சந்தோஷமா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். சிங்கப்பூருக்கு என் கணவர் வேலைக்கு போனார். வேலைக்கு போன இடத்துல நல்லா தான் என்னட்ட பேசுவார், வீடியோ கால்லாம் பேசுவார். திடீர்னு கம்பெனியில் காலையில் சொல்கிறாங்க, நேற்று காலையில் சொல்கிறாங்க உங்கள் கணவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்ன காரணம், என்ன ரீசனுன்னு கேட்டால் சொல்ல மாட்றாங்க. என்ன காரணத்தில் இறந்தாருன்னு கேட்டால் சொல்ல மாட்றாங்க. சரி பாடியனாச்சும் அனுப்பி வைங்க ஐயா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு பாடி ரொம்ப சேதமாச்சு, ரொம்ப டீகம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிறாங்க. அனுப்பி வைக்க முடியாதுங்கிறாங்க. லாஸ்ட்டாக அவர் முகத்தைனாச்சும் பார்க்கணும், அதுக்காகனாச்சும் என் கணவரை அனுப்பி வைங்க சாமி. எங்களுக்கு யாரும் கிடையாது, எனக்கு ஒரு பிள்ளை இருக்கா தனுசியான்ட்டு 6 வயசில் நிற்கதியாக நிற்கிறோம். ஐயா எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, ஐயா எனக்கு உதவி செய்யுங்க. நைட்டு வரையும் என்கிட்ட பேசினார் என் கணவர். வீடியோ காலில் என் கணவர்கிட்ட நான் பேசினேன். நல்லா இருக்கேன், ஒன்றும் இல்லை, சம்பளம் அனுப்பிடுறேன், நான் ஊருக்கு வந்துடுறேன்னு சொன்னாப்புல என் கணவர். என் கணவர் எப்படி இறந்தாருன்னு தெரியல. இன்னைக்கு காலையில் ஃபோன் அடித்து பாடியை தர முடியாது, ரொம்ப தோல் சேதமாச்சு அப்படிங்கிறாப்புல. லாஸ்ட்டாக அவர் முகத்தைனாச்சும் பார்க்கணும், எப்படியாவது இந்தியாவுக்கு கொண்டு வரணும் ஐயா. என்ன காரணத்தில் எப்படி இறந்தாருன்னு தெரியல. கேட்டால் கம்பெனியில் கேட்டால் சொல்ல மாட்றானுங்க. கம்பெனியில் கேட்டால் என்னான்னு ரீசன்னு சொல்லவே மாட்றாங்க. நான் ஒரு தஞ்சாவூர் கோர்ட்டில் நான் வேலை பார்க்குறேன். நான் அட்வொகேட்டாக இருக்கேன். எனக்கே இந்த நிலைமை ஆயிடுச்சு ஐயா. நான் நடுத்தரில் நிற்கிறேன் ஐயா. என் கணவரை மீட்டு கொடுங்க ஐயா.